ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட்டு தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 1ல் தமிழ் கும்மி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாட்டினுடைய ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் மாணிக்கம், சிறப்பு பெயர் பாவலேறு. அவர் எழுதிய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். அவரோட எழுதிய இதழ்கள் என்ன அப்படின்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இவருடைய நூல்கள் தனித்தமிழ், தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. சொல்லும் பொருளும் நான் இதை ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் நீங்கள் இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். சொல்லும் பொருளும்: ஆழிப்பெருக்கு, கடல்கோள், ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி, மேதினி, உலகம், உள்ளப்பூட்டு, அறிய விரும்பாமை. இந்த நூலோட இந்த ஷார்ட்டாக நீங்கள் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா கனி கனி, கொய்யா. ஒரு கனி இருக்குது அப்படின்னா அது ஏதோ ஒரு பழமாக கூட இருக்கலாம். இதில் கொய்யா. கொய்யா கொத்து கொத்தாக காய்க்கும்னு சொல்லுவோம். அப்போ 100 காய்கள் கூட காய்க்கலாம், 100க்கு மேலேயும் காய்க்கலாம். அப்போ இது ஈஸியாக அப்படின்னு வச்சுக்கலாம்னா கனி, கொய்யா, கொத்து 100. கனி, கொய்யா, கொத்து 100 அப்படின்னு நீங்கள் அந்த நூல்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கற்பவை கற்றபின் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. வான் தோன்றி, வழி தோன்றி, நெருப்பு தோன்றி அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் அப்படின்னா எதுகை மோனையதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது, மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டிருக்கும். 8 கூட்டல் திசை, 8 திசை. இதில் மோனை ஒரு பாடல் வரியில் முதல் எழுத்து ஒன்று, பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை தான் நம்ம மோனை சொற்கள்னு சொல்கிறோம். அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா கொட்டுங்கடி. இதில் முதல் எழுத்து கோ. ரெண்டாவது 8 திசைன்னு வரும்னு நினைக்கிறேன். எட்டிடவே. அதில் ஃபஸ்ட் எழுத்து என்னென்னா ஏ, எட்டிடவேல ஏ. அடுத்து ஊழி, ஊற்றணும். இதில் ஃபஸ்ட் எழுத்து ஊழி, ஊ. நல்லா கவனிச்சுக்கோங்க. பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை நாம் மோனை சொற்கள் என்று சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எதுகை. பாடல் அடிகளில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் எதுகை சொற்கள். பாடல் அடிகளில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் எதுகை சொற்கள். எக்ஸாம்பிள் கொட்டுங்கடி. இதில் 2வது எழுத்து என்ன இருக்குது? இட்டுங்கிற எழுத்து. அந்த வேர்டுலேயும் இட்டு, இந்த எழுத்துலேயும், எந்த சொல்லையும் இட்டு. நெக்ஸ்ட்டு 8 திசை, எட்டிடவே. இதில் 2வது எழுத்து என்ன எழுத்து? இட்டு. எட்டிடவேலையும் இட்டு வந்திருக்கு. அதனால் இதை எதுகை அப்படின்னு சொல்கிறோம். 2வது எழுத்து வந்தாவே, 2வது எழுத்து ஒரே மாதிரி சேமாக வந்தால் எதுகை. ஊழி, ஊற்றணும். இது தப்பு. நெக்ஸ்ட்டு ஆழி, அழியாமலே. ஊழி, ஊற்றணும் அது உங்களுக்கு தவறுங்க. நெக்ஸ்ட்டு ஆழி, அழியாமலே. அது
ரெண்டாவது எழுத்து பார்த்திங்கன்னா ழி வந்திருக்கு. அதனால் அது எதுகை சொற்கள். பொய் மெய், பொய்ங்கிறதுல ஈ அப்படிங்கிற எழுத்து வந்து செகண்டாக வந்திருக்கு. அதனால் இது எதுகை சொல். இந்த ரெண்டாவது கவிதை வழியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்லா ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துலேயே செகண்டில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி பண்ணணும், இல்லை இதை விட இன்னும் அதிகமாக உங்களுக்கு வேறு மாதிரி சொல்லி கொடுக்கணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.